வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஐஸ்பாலுங்கிற ஒரு சூப்பரான படத்தை தாங்க பார்க்க போகிறோம். கதையில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது, ஆனால் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அடகு கடையை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு கண்ணாடி போட்ட ஒரு தாடிக்காரன் காரில் வந்து இறங்குறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு இன்னொரு காரும் வருது. இவன் அந்த காரை பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு கடைக்குள்ளே போகிறப்ப அங்கே ஏற்கனவே ஒரு கஸ்டமர் கிட்ட அங்கேருந்து ஆள் பேசிக்கிட்டு இருப்பான். இவன் அப்படியே அந்த கடையை சுற்றி முற்றி வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடையில் பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்கேனர்னு ஏகப்பட்ட செக்யூரிட்டி அமைப்புகள் இருக்கு. இப்போ அந்த கஸ்டமர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு பழமையான வாட்சை அடகு வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறப்ப வியாபாரியும் அதை வாங்கி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ சடனாக தாடி கீழே குனிஞ்சபடி மறைஞ்சிக்கிட்டதும் அடுத்த கணமே இவன் கொடுத்த அந்த வாட்ச் டமால்னு வெடிக்குது. வெடிச்ச மறுகணமே இன்னொரு காரில் வந்த ஒரு 4 பேர் விறுவிறுன்னு உள்ள வந்து தாடியோட சேர்ந்து இந்த இடத்தோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல கேசினோ, விபச்சாரம் மாதிரியான பல சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காவலுக்கு இருந்தவங்களெல்லாம் இவங்க சுட்டு தள்ளிக்கிட்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் மொத்த இடமும் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ணாடி போட்ட தாடி இந்த இடத்தோட மேனேஜரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற எதுவுமே இங்கே இல்லை, நாங்கள் மதியமே அதை எல்லாத்தையும் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிட்டோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவன் அதை நம்பாமல் வலது காதில் ஒரு புல்லட்டு, இடது காதில் ஒரு புல்லட்டுன்னு இறக்கி பயங்கரமாக அவனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதால் அவனும் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி இவங்களை அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கேருந்த ஒரு லாக்கரை அப்படியே நகர்த்தி ஓப்பன் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு ரகசிய கதவு இருக்கும். அதை இவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டதும் உள்ளே போய் பார்த்தா மில்லியன் கணக்கில் ஏகப்பட்ட பணம் பல பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக்கி மேனேஜரையும் போட்டு தள்ளிட்டு வேக வேகமாக அந்த பணத்தை மொத்தமாக பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதே கும்பலில் இருந்த ஒருத்த மட்டும் பண்டலாக இருந்த போதைப் பொருளில் ஒரு பாக்கெட்டை மட்டும் எடுத்து நைஸாக உள்ளே விட்டுக்கிறான். இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெட்டி பெட்டியாக ஒரு 10 பெட்டிக்கு மேலே பணம் இருக்கு. மொத்த பணத்தையும் எடுத்த பிறகு அங்கே இருந்த மற்றவங்களையும் தாடி கொல்ல போகிறப்ப இவங்க டீமில் இருந்த ஒரே ஒரு நல்ல பையன் இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, பேசாமல் அவங்கள விட்டுருங்கிற மாதிரி சொன்னதும் அவன் முன்னாடி சரின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஒரு கிரனேடை போட்டு அங்கே இருந்த மொத்த பேரோட சோழியும் முடிச்சு விட்டு போகிறான். இவங்க திருடினதே இல்லீகல் பணம் அப்படிங்கிறதுனால பணம் யாரோடதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, படத்தை பொறுத்தவரை பணம் தான் மெயின் மேட்ரு. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சீனு மொத்த பணத்தோடையும் இவங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறப்ப இந்த ராபரி பிளானுக்கு மாஸ்டர் மைண்டாக இருக்கிற ஒரு பெருசு அந்த இடத்துக்கு வரான். இவன் தான் இந்த மொத்த டீமுக்கும் லீடர் மாதிரி தெரியுது. சம்பவத்தை தரமாக பண்ணதுனால மொத்த பேரையும் பாராட்டி கொஞ்ச நாளைக்கு கேஷுவலாக எப்பவும் போல உங்கள் வேலையை பாருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லபடியாக செட்டில் ஆகலாங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பணத்தை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பிளேனில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாடி அங்கேருந்த பைலட்டை பார்த்துட்டு என்ன ஆள் புதுசாக இருக்கான், பழைய பைலட் எங்கன்னு விசாரிக்கும் போது அவன் வேலையை விட்டு போயிட்டான்னு பெருசு சொல்லும். இவனும் அதை சீரியஸாலாம் எடுத்துக்கல. கடைசியாக இருந்த பெட்டியில் மட்டும் பெருசு ஒரு ட்ராக்கரை செட் பண்ணி கொடுக்குது. இதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் பணப்பெட்டிகளோடு அங்கேருந்து கிளம்பும் போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூறாவளி வீசிக்கிட்டு இருக்கும். பைலட்டும் என்னென்னமோ பண்ணி கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஃப்ளைட்டோட இன்ஜினே தீ பிடிச்சி மொத்தமாக அது மண்ணை கவர மாதிரி தெரியுது. இப்போ இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 மாதங்கள் கடந்து போக அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதியை காட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே பனி. அங்கே இருக்கிற நதி கூட பனிக்கட்டியால் உறைஞ்சு போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது பனிக்காலத்தோட இறுதி கட்டங்கிறதுனால பனிக்கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கே இருக்கிற நதியில் நீரோட்ட ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இந்த மாதிரி பனி கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சதுனால இப்போ நதியோட உள்பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெட்டி அப்படியே மிதந்து வெளியே வருது. ஆக்சுவலாக விபத்துக்குள்ளான அந்த விமானம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இந்த நதிக்குள்ளே லேண்ட் ஆகி கடந்த 5 மாதமாக உறைஞ்ச நிலமையில இருந்திருக்கு. இப்போ பனிக்காலம் முடிஞ்சு நதி உருக ஆரம்பிச்சதும் அதுலேருந்து ஒரு பெட்டி மட்டும் மிதந்து மேலே வந்திருக்கு. அதுவும் எந்த பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பெருசு ஒரு ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருந்தால அந்த பெட்டி தாங்க வெளியே வந்திருக்கு. அதுவும் அதில் இருக்கிற ட்ராக்கருமே இப்போ ஆக்டிவேஷன் ஆன மாதிரி தெரியுது. இப்போ அங்கே கட் பண்ணி இதே காட்டில் வேட்டைக்காக வந்திருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ ஆர்லனை தான் காட்டுறாங்க. பார்க்கவே ஆள் சோகத்தோட மொத்த உருவமாக இருக்கான். இவனோட ஒய்ஃபும் குழந்தையும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க போல. காலையில் எந்திரிச்சதும் அவங்க போட்டோவை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே சாப்பிட்றதுக்காக வேட்டையாடி வச்சிருந்த ஏதோ ஒன்று எடுத்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே நேராக அந்த நதி பக்கம் வந்தவன் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஓட்டையை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வலையும் போட்டு வச்சிருந்திருப்பான் போல. அதுல இருந்த மீன்களை எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே தூரத்தில் ஏதோ மினுமினுப்பாக தெரியவும் என்ன அதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா மனுஷ கை மாதிரி தெரியுதுங்க. உடனே பனிக்கட்டையை உடைச்சி என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்குறப்ப உள்ளேருந்து சடனாக ஒரு டெட் பாடி வெளியே வரும் பாருங்க. இவனுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுரும். இது வேற யாரும் இல்லைங்க, விமானத்தை ஓட்டிட்டு வந்த அந்த பைலட்டோட உடம்பு தான். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தண்ணியில் ஏதோ மிதக்கிற மாதிரி தெரியவும் அது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது அந்த பணம் இருக்கிற சூட் கேஸ் தான். இவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே அம்புட்டு பணம். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கார்லன் அப்படியே மிரண்டு போய் தண்ணிக்குள்ளே பார்க்குறப்ப அங்கே தாங்க விபத்துக்குள்ளான அந்த விமானம் தர தட்டி இருக்குது. இவன் அந்த பணத்தோட தங்கியிருந்த இடத்துக்கு போய் நைட் அதை
அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம படத்தோட ஹீரோயினான ஆனியை தாங்க காட்டுறாங்க. இவ கெட்டப்ப பார்த்ததும் ஏதோ போலீஸார் படம்னு தோணும். ஆனால் போலீஸ் இல்லை, வனத்துறை அதிகாரியாக இருக்கா. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை தான். இவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அவனும் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால அவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அம்மாவை செட் பண்ணிட்டு இவ வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறா. இவ வாழக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள்லாம் வாழக்கூடிய ஒரு அமைதியான மலை கிராமம். இவளுமே அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவ தான். இங்கே வழக்கமாக டூரிஸ்ட்லாம் வந்து மீன் பிடிக்கிறது, ட்ரெக்கிங் மாதிரி காட்டை சுற்றி பார்க்குறதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயம். இப்போ கூட இந்த ஏரியாவுக்கு 2 டூரிஸ்ட் வந்து நதிக்குள்ளே போய் மீன் பிடிக்கணும்னு இந்த ஏரியாவோட ஷெரீஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் வனத்துறை அதிகாரி தான் பர்மிஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. டூரிஸ்ட்டும் இவகிட்ட அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நதிக்குள்ளே மீன் பிடிக்க போகணும்னு பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இவ ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சதும் அவங்க பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இதில் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அது போக பனிக்காலம் முடிஞ்சு நதியில் இருக்கிற பனி உருகிட்டு இருக்கிறதுனால உள்ளே போய் மீன் பிடிக்கிறது பாதுகாப்பு இல்லை, அதனால பர்மிஷன் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம உங்க மேலதிகாரி யாருன்னு சொல்லு, அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு தெனாவட்டாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது போக மீன் பிடிக்காம இங்க இருந்து போக மாட்டோம், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்ப நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா. டக்குன்னு வண்டிக்குள்ள இருந்து வீலை லாக் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து வேக வேகமா அவங்க வண்டியை லாக் பண்றா. இதை பார்த்துட்டு ஷெரீஃப் ஒரு பக்கம் ஏமா பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியுது, டூரிஸ்ட்டுங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு பயபுல பணத்தரிப்பு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா ஓடி போயிருங்க இல்லைனா வண்டியை சீஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நதிக்குள்ள மீன் பிடிக்க போன யாரோ ஒருத்தரோட வண்டி பார்த்தீங்கன்னா பனி உருகி அதுக்குள்ள ஸ்டக் ஆகி மாட்டி இருந்திருக்க. அவர்கிட்ட இருந்து உதவி கேட்டு தகவல் வந்ததுனால ஹீரோயின் அந்த விஷயமா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ராபரியை பண்ண 5 பேர்ல ஒரு முக்கியமான கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. அந்த ராபரி நடக்கும்போது ஒரே ஒரு நல்லவன் மட்டும் அங்க இருந்த மக்களை கொல்ல வேணாம்னு கேட்டுக்கிட்டான்ல, அந்த நல்ல பையன் தாங்க இவன் இப்ப முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதியா மாதிரி மக்களுக்கு சில போதனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்ட தாடிக்காரன் வந்து நிக்க, அவனை பார்த்ததும் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவன் கூட பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த நல்லவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனம் திருந்தி யாரையும் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவுலாம் இருந்திருப்பான். இது போக ஒரு கொள்ளையில ஈடுபட்டு அந்த பணமும் மொத்தமா ஃபிளைட்டோட பறி போனதுனால முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாவே மாறி இருந்திருப்பான். ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணமும் நம்ம கிட்ட இருந்து பறி போயிருச்சு. ஸோ இதுக்கு மேல நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி தாடிக்கிட்ட இவன் சொல்லும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பணப்பெட்டியில இருந்த ட்ராக்கரோட சிக்னல் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இவங்க கொள்ளையடிச்ச அந்த பணம் விமானத்தோட பனியில உறைஞ்சு கடந்ததுனால தான் அது என்னாச்சு ஏதாச்சுன்னே இவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப பனிக்காலம் முடிஞ்சு பனி உருக ஆரம்பிச்சதுனால சிக்னல் கிடைச்சி ஏற்கனவே இவன் டீம் ஆளுங்களெல்லாம் திரட்டிட்டு இங்க வந்திருக்கான். ஸோ பணத்தை நம்மளால மீட்டெடுக்க முடியும்னு சொன்னா எனக்கு அந்த பாவப்பட்ட பணமே வேணாம், மொத்தத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா தாடி இந்த இடத்துல விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த பணத்தை கண்டுபிடிக்க இவனோட திறமை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இவன் துப்பு துளக்கறதுல பயங்கர கில்லாடி. இதனால அவங்ககிட்ட உன்னோட உதவி கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அங்க ஏற்கனவே இவன் கூட்டிட்டு வந்த மற்ற 2 பேரையும் காட்டவும் இவனும் வேற வழி இல்லாம அவங்க கூட கிளம்பி போறான். இதுக்கு முன்ன ராபரி பண்ணப்ப தாடியை தவிர எல்லாருமே மோம்படி போட்டிருந்திருப்பாங்க. இந்த டீம்ல நம்ம நல்லவன், அது போக ஒரு குள்ளா போட்டவன், ஒரு பொண்ணு, அப்புறம் அந்த பொண்ணோட லவ்வரான ஒரு மொட்டைன்னு மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இதுல அந்த லவ்வர் மொட்டையை மட்டும் காணோம். மேபி அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கலாம். இவங்க 4 பேரும் இப்ப விமானம் விழுந்த அந்த ஏரியாவுக்கு போய் ட்ராக்கர் இருக்கிற அந்த பணப்பெட்டியை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது இப்ப எங்கேயோ நகர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை பணத்தை பத்தி வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோன்னு தாடி இந்த இடத்துல சந்தேகப்படுறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவங்களும் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி அங்கிருந்து கிளம்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. நதிக்குள்ள இருந்து யாரோ உதவி கேட்டதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினால என்ன விஷயம்னு இங்க வந்து பார்த்தா ஒரு பெரியவரோட கார் டயர் ஐஸ் கடியில சிக்கிக்கிட்டு இருக்கோம். இவ அதை டோ பண்ணி கொண்டு போறதுக்காக ஒரு ரோப் எடுத்து அதுல செட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்ததும் யார் என்னன்னு பெரியவர்கிட்ட விசாரிக்கிறப்ப இவன் பேரு ஹார்லன், இங்க தான் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருப்பான், தான் பொண்டாட்டியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு ஏதோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் மீன் பிடிக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டே இவனோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப திங்ஸோட இருந்த பெட்டியையும் அதுக்குள்ள இருந்த பணத்தையும் பார்த்துட்டு மிரண்டு போறா. என்ன ஏதுன்னு இதை பத்தி ஹீரோ கிட்ட விசாரிக்கிறப்ப அவனுமே நதிக்கடியில் கிடைச்சதுன்னு உண்மையை தான் சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அதை நம்பாம கம்ப்ளீட்டா அவனை செக் பண்ணி அவங்ககிட்ட இருந்த கத்தி மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கைவிலங்க போட்டு கைது பண்ணிட்டு கூடவே அந்த ஷெரீஃப் பொறுத்தாருங்கல்ல அவனுக்கு வாக்கி டாக்கி மூலமா இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. வந்துகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தாடியோட கேங் தான். தாடி இங்க வந்ததும் அவங்க கிட்ட இருக்கிற டிவைஸை காட்டி எங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றப்ப அதை பத்திலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் மறுகணமே பயபல கையில கண்ணை எடுத்துருவான். அப்ப கூட நம்ம நல்லவன் வந்து எப்பா வயலன்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லி தானே நான் கூட வந்தேன்னு சொல்றப்ப போய் ஒழுங்கா வண்டியை செக் பண்றாங்கிற மாதிரி சொல்றான். அவனும் ஹீரோயினோட வண்டிகிட்ட வந்து அதுல இருந்த பெட்டியை பாத்துறான். ஆனா ஒரு பெட்டி தான் இருக்குன்னு சொன்னதும் மத்ததெல்லாம் எங்கன்னு கேட்கறப்ப என்னது இன்னும் இருக்கா, அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா பயபல இவளை கொல்றதுக்கு தயாராயிடுறான். அப்ப நல்ல வேலையா அங்க இருந்த பெரியவர் அவரோட துப்பாக்கி எடுத்து தாடியோட நெஞ்சிலே சுட்டு தள்ள அடுத்த கணமே அந்த கேங்ல இருந்த பொண்ணும் குள்ளா போட்டவனும் ஆளுக்கு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு சரமாரியா
சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு சுட்டுக்கிட்டே கார்ல ஏறி தப்பிக்கலாம்னு பார்த்தா இவ காரை தான் ஏற்கனவே பெரியவரோட கார்ல கனெக்ட் பண்ணியிருக்காளே, அதனால ரோப் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு காரை அங்கிருந்து எடுக்க முடியாத மாதிரி ஆகிருது. அந்நேரம் நம்ம ஹீரோ குடுக்குடுன்னு போய் அந்த ரோப்பை எடுத்து விட்டுட்டு அப்படியே அவ வண்டிக்குள்ள ஜம்ப் ஆக அடுத்த கணமே வண்டியை விருட்டுன்னு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப அந்த கேங்ல இருந்த பொண்ணும் பின்னாடியே வந்து டக்குன்னு வண்டிக்குள்ள ஜம்ப் ஆகி நம்ம ஹீரோ கூட பயங்கரமா மல்லு கட்டிக்கிட்டு இருக்க இவன் ஒரு பக்கம் கடுப்பாகி அப்படியே ஒரு எத்து விட்டதான் அங்க இருந்த பெட்டியை கையில எடுத்துக்கிட்டே அப்படியே வண்டியில இருந்து வெளியே விழுந்துருவா. அப்ப அந்த பெட்டி ஒரு பக்கம் சறுக்கிட்டே போய் தண்ணிக்குள்ள விழுந்துட கிடைச்ச ஒரு பெட்டியில இருந்த மொத்த பணமும் தண்ணிக்குள்ள விழுந்து ஜலசமாதி ஆயிருது. பணம் இருக்கிற மற்ற பெட்டிகளை கண்டுபிடிக்க இருந்த ஒரே துருப்பு சீட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணிக்குள்ள விழுந்த அந்த ஒரு பெட்டி தான். ஏன்னா பெருசு அந்த பெட்டியில மட்டும்தான் டிராக்கரை செட் பண்ணியிருந்திருப்பாரு. இது போக மீதி இருக்கிற பெட்டிகளை கண்டுபிடிக்கணும்னா அது இருக்கிற இடம் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம ஹீரோ தான். சண்டைக்கு நடுவில் ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு உதவி பண்ண அந்த பெரியவருமே குண்டடிப்பட்டு செத்து கிடக்கிறாரு. சரி, அதே மாதிரி குண்டடிப்பட்ட டாடிக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுருந்துருப்பான் போல, அதனால அவனுக்கு எதுவும் ஆகல. இப்போ நம்ம ஆளுங்களை சேஸ் பண்ணணும்னு பார்க்குறப்ப நடந்த துப்பாக்கி சூட்ல இவங்க கார் டயர் வேற பஞ்சர் ஆயிருச்சு. இதனால தாடி இதே கேங்கில் 5ஆவதோ ஒரு மொட்டை இருக்கான்ல, அந்த பொண்ணோட லவ்வர்னு கூட சொன்னேன், அவனை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வாடாங்கிற மாதிரி தகவல் கொடுக்க அவனும் இதே ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கான் போல. வேகமாக அவன் ஒரு காரை எடுத்துட்டு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ஒரு பக்கம் யார் அவங்க ஏகப்பட்ட பணம் இருக்கிறதா சொல்றாங்க, அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி விசாரிக்கும் போது அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவங்க சொல்ற மாதிரி பணம் இருக்கிறது உண்மைன்னு தான் தோணுது. ஏன்னா ஐஸுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய பிளேனை பார்த்தேன்னு தான் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயின் அந்த ஷெரீஃபை கான்டாக்ட் பண்ணுறப்ப பேக்கப்புக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போகுது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு ஸ்டேஷன் இருக்கும் போல, அந்த இடத்துக்கு போகலாம்னு ஹீரோயின் ஒரு பிளானை சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்ககிட்டயும் வண்டி இருக்கு, ஒருவேளை சேஸ் பண்ணி நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்ப சரி உன் பிளான் என்ன அப்படின்னு விசாரிச்சா பேசாமல் நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடலாம், ஒரே நேரத்தில் அவங்களால 2 பேரை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஒத்துக்க மாட்டா. சரி அதை பண்ணலினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஹேண்ட் கப்பாவது ரிலீஸ் பண்ணி விடு, அப்போ தான் சண்டை போட முடியும்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுறா. இவனும் வண்டிக்குள்ளே இருந்த பேக்கை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒரு பெரிய கயிறில் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களையே அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பனி உருகிட்டு இருக்கு, சப்போஸ் ஒருத்தர் உடஞ்சி உள்ள விழுந்துட்டாலும் இன்னொருத்தர் எப்படியாவது தூக்கி காப்பாற்றிடலாம்ல, அதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் இது. இப்போ அந்த பக்கம் அந்த ராபரிக்கு அங்கே காட்டுறப்ப அங்கே இருக்கிற நம்ம நல்லவன் அந்த சைடு ஒரு ஆந்த சுத்துறதை பார்த்துட்டு இது அவசகுணத்துக்கான அறிகுறிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்டா இதெல்லாமா நம்பிக்கிட்டு இருப்பேன்னு தாடி இந்த இடத்துல நக்கல் பண்ணுறப்ப இங்கே தாங்க நல்லவன் ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே ஏரியாவில் சேம் இதே மாதிரியான ஒரு பனிக்காலத்தோட முடிவில் அமெரிக்க சோல்ஜர்ஸ் ஒரு 30 பேர் கையில் துப்பாக்கியோட 5 பழங்குடியின வீரர்களை விரட்டி வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப என்னதான் அவங்க கையில் துப்பாக்கி இருந்தாலும் தப்பிச்சு ஓடின அந்த 5 பேருக்கு இந்த நதியை பற்றியும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பற்றியும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சில நாட்கள் அவங்கள விரட்டி போகிறப்ப பனிக்காலத்தோட முடிவுங்கிறதுனால பனி உருக ஆரம்பிச்சிருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் விரட்டிக்கிட்டு போன 30 பேரும் பனிக்கடியில் உறைஞ்ச நிலைமையில பணமாக கிடைச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம நல்லவன் பாரம்பரியமாக இங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் பலம் அதிகம், நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இதை நம்ம தாடி கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்கல. அங்கே நம்ம ஹீரோயினும் இவன் சொன்ன இதே கதை அப்புறம் அவளோட அந்த பழங்குடியின மக்கள் வரலாறை பற்றி தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளோட அந்த பழங்குடியினம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காட்டை பற்றியும் இந்த ஐஸை பற்றியும் அவங்கள விட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இப்போ பனி உருகிட்டு இருக்கிறதுனால அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கு சில மெத்தட்லாம் இருக்கும் போல, அதை பற்றிலாம் நம்ம ஹீரோக்கும் தெரியுங்கிறதுனால இவங்க மேற்கொண்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க கார்கிட்ட வந்த தாடி தூரத்தில் இவங்க போய்கிட்டு இருக்கிறத பைனாகுலர் மூலமாக பார்த்துட்டு எட்ரா வண்டியங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வண்டி ஓட்டிட்டு வந்த குள்ளா மூஞ்சி 2 அடி வண்டியை முன்னாடி எடுத்ததும் ஐஸ் டபால்னு உடஞ்சி டயர் உள்ள மாட்டிக்குது. இதை பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் பதறி போய் டோரை திறக்கலாம்னு பார்க்குறப்ப ஐஸ் வேகமாக உடஞ்சி கார் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. உடனே இவங்க 3 பேரும் அவனை காப்பாற்றலாம்னு பார்த்தா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சாலும் ஐஸ் வேற வேகமாக உடைய ஆரம்பிக்க இவங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்துகிட்டே அவனை ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து அவனை அப்படியே முழுகடிக்க ஆரம்பிக்குது. எப்படியோ கடுமையாக போராடி பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல அவனை வெளியே இழுத்துறாங்க. வண்டி தண்ணிக்குள்ள மொத்தமாக போயிருது. அப்போ கரெக்டாக இவங்க கொடுத்த தகவலை கேட்டு லவ்வர் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனோட வண்டியில் ஒரு ஸ்னோ பைக்கு, அது போக இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் இருக்குங்க. இப்போ அந்த பக்கம் நம்மளுங்க போய்கிட்டு இருக்கும்போது ஹார்லனுக்கு நம்ம ஹீரோயினோட பிளான் ஒர்க் ஆகும்னு தோணல. ஏன்னா ஐஸ் ரொம்ப வேகமாக உருகிட்டு இருக்கிறதுனால அவ சொன்ன பிளானுக்கு பதிலாக தான் சொல்கிற ரூட்டில் போனால் கரையையும் வேகமாக ரீச் பண்ணிடலாம், அதே சமயம் தான் கிட்ட சில ஆயுதங்களும் இருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோயினோட துப்பாக்கியில் புல்லட் சுத்தமாக காலி. இதனால அவளுமே இவன் பிளானுக்கு ஓகே சொல்லி 2 பேரும் அப்படியே முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப கரையை கிட்டத்தட்ட ரீச் பண்ண மாதிரி தான். ஆனால் அதுக்குள்ள ஐஸோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகி இவங்க கால் வைக்கிற பக்கம்லாம் உடைய ஆரம்பிக்குது. இதனால வேற வழி இல்லாமல் 2 பேரும் அப்படியே கரையை நோக்கி பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க நடுவில் அங்கங்கே ஐஸ் உடையும் கால் தவறி கீழே விழுவாங்க. பட் எப்படியோ சமாளிச்சு ஃபைனலாக கரைக்கு வந்துட. அதே சமயம் அந்த லவ்வர் மொட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ பைக் எடுத்துக்கிட்டு வெறி உண்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அங்கேருந்து இவனோட திங்ஸ்ல இருந்து வேட்டையாடுறதுக்காக அம்பு வில்லுலாம் வச்சிருப்பான்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது போக மிருகங்களை பிடிக்கிறதுக்கான இரும்பு டிராப்புகளெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கங்கே போட்டு வைக்கிறான். இவன் அதை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மொட்டை கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடும். கண்ணு முன்னு தெரியாமல் காட்டுத்தனமாக சுட்டுக்கிட்டே வர கரெக்டாக அந்த ஸ்னோ பைக்கு இவன் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு
டிராப்ல ஏறி அப்படியே சோழண்டு அடிச்சு விழுவும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த வண்டி நம்ம ஹீரோவோட மூஞ்சி பக்கத்துல வந்து நிற்கும். மொட்டை வேக வேகமாக கீழே கடந்த கன் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க நம்மால் டக்குன்னு வில்லு எடுத்து அவன் தொடையிலே ஒரு அம்பை விட்டு வேக வேகமாக போய் மூஞ்சா குத்தி அவன் மூக்க உடச்சி விட்டுறான். இதில் மொட்டை கடுப்பாகி இவனை போட்டு புலன்னு புழக்க ஆரம்பிக்க மூஞ்சில ஒரு குத்துனது நம்மளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிருது. அப்படியே மேலே உட்காந்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு பிடிச்சி சாத்துன்னு சாத்துறப்ப அடியில் இருக்கிற பனிக்கட்டி வேற உடைய ஆரம்பிக்கும். அப்போ தலைவன் அப்படியே அவன் தொடையில குத்தி இருந்த அம்பை எடுத்து அவன் அல்லையா குத்த அதில் டைவர்ட் ஆகி திரும்பவும் கன் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பான். அவன் கன் எடுத்துட்டு கரெக்டாக சுட போகிற சமயத்தில் அடியில் இருந்த பனிக்கட்டி உடஞ்சி நம்மளால் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். உள்ள விழுந்தும் மொட்டை விடலை, கேப் விடாமல் அவன் பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ ஐஸுக்கடியிலே நீந்தி போய் மறுபக்கம் இருந்த ஓட்ட வழியாக வெளியே வந்து கையில் இருந்த அம்பை வச்சு காலில் ஒரு சுருகு தொடையில் ஒரு குத்துனதும் கழுத மாதிரி எட்டி வச்சுட்டு திரும்பவும் வேகமாக போய் கன்னை கையில் எடுத்துக்கிறான். அவ்வளோதான் ஹீரோ மாட்டிக்கிட்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் ரொம்ப விவரமாக கையில் அந்த இரும்பு ட்ராப்பை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் கழுத்தில் மாட்டி விடுவா பாருங்க. ரத்தம் சொட்ட பயங்கரமாக துடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பில் தண்ணிக்குள்ளே இருந்த ஹார்லனை வெளியே கொண்டு வந்து மற்றவங்க தேடி வர்றதுக்குள்ளே இங்கேருந்து போயிடலாம்னு 2 பேர் அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்புறாங்க. இப்போ மொட்டை அந்த இடத்துல செத்து போச்சு. இதுக்கப்புறம் மற்ற 4 பேர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது மொட்டை அங்கே ரத்த கலரியில் கிடக்கவும் அதை பார்த்துட்டு அவனோட லவ்வர் பார்த்தீங்கன்னா அவங்கள கொன்னே ஆகணும்னு பயங்கரமாக வெறியாகிறான். தாடி தான் இந்த இடத்துல அவளை கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆறுதலாக பேசி அவளை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஆளுங்க நடந்து போன தடத்தை ட்ரேஸ் பண்ணி சொன்னதும் இவங்க வேகமாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான குளிர், தண்ணிக்குள்ளே விழுந்தான்ல, ஸோ தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தலைக்கு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பாறைகள் மேலெல்லாம் மெதுவாக ஏறி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ ஷூட் பண்ணுறாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா அது அந்த லவ்வர் பொண்ணு தாங்க. அவள் பாட்டுக்கு கண்டபடி சுட ஆரம்பிக்கவும் அதை பார்த்து தாடி ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறான். ஏன்னா பிளேனோட பணம் எங்கே இருக்குன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக உயிரோட தான் பிடிச்சாகணும். இவங்க இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வர்றதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப விவரமாக நதியில் இறங்கி போகலாம்னு 2 பேரும் தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறாங்க. அப்புறம் கரைக்கு வந்ததும் இவங்களோட கால் தடம் அங்கங்கே பதிஞ்சிருக்கும்ல, அதை நம்ம ஹீரோயின் ஒரு மரக்கலையை வச்சு அப்படியே அழிச்சு விட்டுட்டு போக நம்ம நல்லவனால மேற்கொண்டு இவங்க எந்த பக்கம் போனாங்கன்ற விஷயத்தை ட்ரேஸ் பண்ண முடியல. தாடிக்கு ஒரு பக்கம் இதை நினச்சி செம கடுப்பாகும். 4 பேரும் குத்துமதிப்பாக ஏதோ ஒரு பக்கம் வரும்போது அந்த இடத்துல ஏதோ சில மார்க்கிங்கை பார்த்ததும் நல்லவன் எல்லாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்கிறான். இது கரடிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு பகுதி, அதனால் இந்த இடத்துல நிறைய ட்ராப் இருக்கும், ஸோ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்கன்னு சொன்னால் அதான் அந்த லவ்வர் பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போய் புதக்குன்னு ஒரு குழியில் விழுந்துடுறா. அந்த குழிக்குள்ளே கூர்மையான கட்டைகள் எல்லாம் பொருத்திருப்பாங்க போல். அது காலில் குத்தி ஒரு பக்கம் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்க இவளை தூக்கிறதுக்காக 3 பேரும் படாதபாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்மளுங்க ஒரு பக்கம் தூரத்தில் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வேகமாக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. இந்த குகை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இடம், அதனால் இங்கே நெருப்பம் மூட்டினாலும் வெளியே இருக்கிற அந்த கேங்குக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே விழுந்து கிட்டத்தட்ட உறைஞ்சி போகிற நிலைமையில் இருக்கிறதுனால வேகமாக நெருப்பம் மூட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட கூடாரத்துக்கு வர அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியாதுங்கிற உண்மையை நம்ம நல்லவன் சொன்னதும் அங்கே குல்லாமூஞ்சிக்கு ஒரு பக்கம் செம்ம கடுப்பாகுது. அங்கே நம்ம ஹீரோயின் நெருப்பெல்லாம் மூட்டி கொஞ்சம் போர்வையெல்லாம் போத்தி விட ஹீரோக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். இங்கே தான் அவங்ககிட்ட அவனோட குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு காலத்தில் இராணுவத்தில் இருந்தப்ப இவனோட பொண்ணுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தொற்று நோய் வந்து அவன் முதல்ல இறந்துருக்கா. அதுக்கப்புறம் இராணுவத்தில் இருந்து இவன் திரும்ப வந்தப்ப இவன் பொண்டாட்டி பக்கத்துலேயே வரவிடல. பல நாட்கள் இவன் கூட பேசாமலே இருந்திருக்கா. இவனும் தண்ணியை போட்டு பொண்ணோட இழப்பில் ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருந்திருக்க. கொஞ்ச நாள்லேயே அவளும் தன்னை பார்த்துக்காம அதே நுரையீரல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு அவளும் இறந்து போயிருக்கா. இந்த மாதிரி ரொம்ப கோல்டான பகுதியில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் பாதிப்பு உள்ளாகும்ல, அந்த மாதிரி பிரச்சனை தாங்க தோணுது. இதெல்லாம் கேட்குறப்ப ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோயினோட அதே பழங்குடியினத்தை சேர்ந்தவ தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுது. அங்கே அவங்க கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர் பொண்ணு மொட்டை செத்து போனதை நினச்சி ரொம்ப சோகத்தில் இருக்கா. அது போக அவங்கள கண்டுபிடிச்சி எப்படியாவது கொண்டுட்டு பணத்தை கண்டுபிடிச்சாகணும்னு தாடிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வெளியே நல்லவனு அந்த குள்ளா முஞ்சும் உட்காந்து ஏதோ கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. வர்றது வேற யாரும் இல்லைங்க, இவங்க ராபரி பண்ணுறதுக்கான பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த பெருசு தான் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும் குள்ளா முஞ்சி கொஞ்சம் ஜெர்க்காகிறான். அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்கன்னு ஒரு பக்கம் கடுப்பானாலும் இன்னொரு பக்கம் மொட்டையை இழந்த அந்த லவ்வர் பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தையோட ஃபோட்டோவெல்லாம் ஹீரோயினுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இது போக இந்த இடத்துல இவங்களோட அந்த பழங்குடியினத்தை பற்றிலாம் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. ஜென்ரலாக இவங்க இனத்தில் வெளியாளுங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. சப்போஸ் இவங்க இனத்தை சேர்ந்த யாராவது வெளியாளுங்களை காதலிச்சா தாராளமாக கூட்டத்தை விட்டு விலகி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களையோ இல்லை அவங்க காதலிச்சவங்களையோ அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறதா அவங்க குல வழக்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கிளைமேக்ஸில் அது ஏன்னு உங்களுக்கே புரியும். இப்போ அந்த பக்கம் நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர்கிட்டையும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், நம்ம ஒன்றா இருக்கிறது தான் பலம், சப்போஸ் நமக்குள்ளே யாராவது துரோகம் பண்ணால் அதோட பாதிப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப அங்கே இருந்த சில பேருக்கு புரியல. ஆனால் அந்த இடத்துல இருந்த குள்ளா மூஞ்சி மட்டும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான். ஆக்சுவலாக
இவனை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்கான். இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணி அவனோட விரல் ஒவ்வொன்றா வெட்டி பயங்கரமாக கொடுமைப்படுத்தினப்ப இவருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த குள்ள மூஞ்சும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்து மொத்த பணத்தையும் ஆட்டையை போட பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விஷயத்தை இங்கே சொன்னதும் மற்ற 3 பேருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ உண்மை தெரிஞ்சு போனதும் குள்ள மூஞ்சி அப்படியே சரண்டர் ஆகி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்க. பெருசு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சைலண்ட்டாக பக்கத்தில் வந்து கத்தி எடுத்து அவன் அல்லையிலே 4 சொருகி மொத்தமாக முடிச்சு விட்டுறாரு. அந்த இடத்துல கூட நம்ம நல்லவன் தான் சாக போகிறவனை கொஞ்சம் அரவணை போட தூக்கி பிடிச்சி ஆறுதலாக வழி அனுப்பி வைக்கிறான். இதுக்கப்புறம் பெருசு நாளைக்கே நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு பணத்தோட இங்கேருந்து கிளம்பணும்னு அவங்களே இவங்களை தேடி வர மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஆளுங்களை காட்டினா ஹீரோ ஒரு பக்கம் அசந்து தூங்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லாத அவள் பையனை நினச்சி ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கா. ஏன்னா அவனுக்காகவாது உயிரோட இருக்கணும்ல, அந்த பயத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேற ஒரு குகைக்கு நம்மளால கூட்டிகிட்டு போறா. இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவளோட அந்த பழங்குடியினத்தோட தலைவன் பார்த்தீங்கன்னா ஆளுங்களோட இங்கே தாங்க இருக்காரு. இவங்க கிட்டேயும் துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலைவருக்கு நம்ம ஹீரோவை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவரோட மருமக பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு. 2 பேரும் விருப்பப்பட்டு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவளோட விருப்பம் இல்லாமல் இவன் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண மாதிரியும் இவன் ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் அவள் போதை பழக்கத்துக்குலாம் அடிமையாகி செத்துட்ட மாதிரியும் இங்கே இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பான்னு இவன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ நாங்கள் 2 பேரும் உசுராக காதலிச்சோம், என் பொண்ணையும் இழந்திருக்கோம்னு பயங்கரமாக கடுப்பாகிறான். அப்போ ஹீரோயின் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தால் தலைவனுக்கு உதவி பண்ணணுங்கிற ஐடியா சுத்தமாக இல்லை. அவன் ஒன்றும் விருந்தாளி இல்லை, என்னோட கைதின்னு சொன்னதான் சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக உறைஞ்சு போயிருக்கிற ஒரு ஐஸ் மேலே தாங்க நடந்து போவாங்க. 10,000 வருஷமாக இந்த பகுதி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சமே போகாத அளவுக்கு இந்த ஐஸ் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இதனால் இது கடியில் மீத்தேன் கேஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட மொத்தமாக பற்றிக்கும் போல. இப்போ அந்த சைடு மிச்சம் இருக்கிற 3 பேரையும் கூட்டிக்கிட்டு லீடர் பெருசு காரில் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பழங்குடியின தலைவன் நம்ம ஆளுங்க 3 பேரையும் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டராக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வைக்கிறாரு. இவருக்கு நம்ம ஹீரோயின் மேலேயுமே ஒரு கோவம் இருக்கு. இவங்களுக்கு வெளியுலக மக்களோட ஒன்றி வாழ்றதெல்லாம் சுத்தமாக ஒத்து வராது. இவங்க பாரம்பரியத்துக்கும் அது எதிரானது. இதில் ஹீரோயின் தரப்பில் இருக்கிற நியாயம் என்ன அப்படின்னா இவங்க பாதுகாப்புக்காக தான் இவங்க கூட்டத்தை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு வனத்துறை அதிகாரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. தலைவன் இவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. பணம் இருக்கிற அந்த பிளேன் இருக்கிற இடம் தனக்கு தெரியும்னு அந்த கும்பல் என்ன விரட்டுது. இதுக்கு நடுவில் எனக்காக ஏன் நீ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின்ட்ட கேட்டா என் மக்களை பாதுகாப்புன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீ எங்களோட இடத்துல இருக்கிறதுனால உன்னை காப்பாற்றுறதும் என்னோட கடமை தான் சொல்லி இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ஷெரீஃப் இவங்க உதவிக்காக வரப்போறதா சொல்லிட்டு போறா. ஆக்சுவலாக குகையில் இருக்கும்போதே தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதை பற்றியும் இப்போ இவன் பையன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற விஷயத்தை பற்றிலாம் ஹீரோயின் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான். அதை நினச்சி இவளுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஏரியா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அடிக்கடி நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் மெயின் காரணமே அரசாங்கம் தான். இந்த மக்களோட நலனுக்கான ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கல. இவங்களும் அதை எதிர்பார்க்காம இவங்களோட பாரம்பரியப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதை பற்றிலாம் ஹீரோ ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணிட்டு நேராக நம்ம தலைவன்கிட்ட வந்து அந்த பிளேன் இருக்கிற இடத்த பற்றியும் அதில் ஏகப்பட்ட பணம் இருக்கிற விஷயத்தையும் சொல்லி பேசாமல் அதை நீங்கள் எடுத்து உங்கள் மக்களோட வளர்ச்சிக்காக செலவு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, என்னப்பா பிராய்ச்சித்தம் பண்ண பார்க்குறியான்னு அவர் ஒரு மாதிரி கேட்டதும் என்னமோ உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் தாடியோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுங்களுக்காக உருவாக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு பழைய பார்க்குகிட்ட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நல்லவங்கிட்ட வந்த பெருசு எப்போ இருந்து ஆன்மீகம் கடவுள்னு இந்த ஒரு ரூட்டில் போக ஆரம்பிச்சேன்னு விசாரிக்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கடவுள் பக்கம் போனதா சொல்லி தனக்கு வரப்போகிற பங்கு பணத்தை கூட ஏதோ சர்ச்சுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதில் பெருசுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இவரை பொறுத்தவரை இவனும் இவனோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு தான் மனுஷன் ஆசைப்படுறாரு. கட் பண்ணி அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உதவிக்காக அந்த ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறான். வந்ததும் இந்த மாதிரி 5 பேர் எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப அவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து அதில் இவனும் ஒருத்தனாங்கிற மாதிரி டென்ஷனாக இல்லை இவன் நமக்கு உதவி தான் பண்ணாங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் அமைதியாகிறான். அப்போ ஹீரோயின் பேக்கப் என்னாச்சுன்னு விசாரிச்சா வழக்கம் போல் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேன் இருக்கிற இடம் எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்லேருந்து விடாமல் அதை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் இவங்கிட்ட அந்த பிளேனை பற்றி இதுக்கு முன்னே சொல்லியிருந்திருக்கவே மாட்டா. இப்போ அதை வச்சு பிளேனை பற்றி உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி விசாரிக்க பயபல நீ தான் சொன்னங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிப்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பப்பு வேகலங்கவும் இவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு ஒரே ஷாட்டில் நம்ம 2 பேருமே செட்டில் ஆகிடலாங்கிற மாதிரி பயபல டீல் போட பார்க்க இவளுக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாகும். அந்த பணத்தில் இவனுக்கு 5% கொடுக்கறதா பெருசு டீல் போட்டிருந்திருக்கும் போல. அதை இந்த இடத்துல சொன்னதான் ஹீரோயின் அதுக்கு ஒத்து வர மாதிரி இல்லை. உடனே கையில் கண்ணை எடுத்து நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்கே நம்ம நல்லவனும் தாடியும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாடி ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்க பார்க்குறப்ப இந்த ஐஸு கடியில் ஏகப்பட்ட மீத்தேன் இருக்கு. அவனை லைட்டாக கொளுத்தினா கூட மொத்த
மொத்தமாக நம்ம ஜோலி முடிஞ்சிருங்கிற மாதிரி சொன்னதும், எப்படா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, உளவு பார்க்கறது துப்பறியறதுன்னு உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்கிற மாதிரி தாடி இவனை பாராட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா காரில் வரப்போ கூட அந்த பிளேன் எங்கே இருக்குன்னு தாங்க விசாரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம தாடிக்கு அங்கே இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துருவாங்க. அப்போ ஹீரோ இவன் கிட்ட என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சா உனக்கு வெறும் 5% தான் கிடைக்கும், இதே நீ எங்களை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தா பிளேன் இருக்கிற இடத்தோட லொக்கேஷனை நான் உனக்கு சொல்கிறேன், மொத்த பணத்தையும் நீ எடுத்துக்கின்ற மாதிரி ஒரு ஆஃபரை கொடுக்க அவனும் சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். உடனே ஹீரோவும் இவனோட பேக் பேக்கில் இருக்கிற ஒரு ஜிபிஎஸ்ல அந்த விமானம் இருக்கிற இடத்தோட கோஆர்டினேட்ஸ் இருக்கிறதா சொன்னதும் இவனும் வண்டியை ஓட்டிக்கிட்டே பேக்குக்குள்ளே கையை விடுவான். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ட்ராப்பை வச்சிருந்துருப்பான் போல, அது கையில் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக லாக் ஆனதும் வண்டியை ஏட்டிக்கு போட்டியாக ஓட்டி மொத்தமாக கவுத்து விட்டுறான். இப்போ இந்த மாதிரி கார் குண்டக்க மண்டக்க லேண்ட் ஆனதை தூரத்துல இருந்து நம்ம லீடர் பெருசும் பைனாகுலரில் பார்த்துட்டு வேக வேகமாக ஆளுங்களோட வந்துகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஷெரீஃபுக்கு செம அடி. ஏமா அந்த கடுப்பில் அவன் பாட்டுக்கு கையில் கண்ணை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ண பார்க்க தூரத்துல இருந்து ஒரு புல்லட் வந்து இவன் மண்டையில் ஓட்டையை போடுது. சுட்டது வேற யாரும் இல்லைங்க, அந்த லவ்வர் பொண்ணு தான். அவன் செத்ததை பார்த்துட்டு நம்மளுங்க 2 பேரும் அப்படியே கார் பின்னாடி போய் மறைஞ்சிக்க கரெக்டாக அவள் பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை தூக்கி வேற பக்கம் வீசிட்டு டக்குன்னு அப்படியே பாஞ்சு போய் அங்கே இருந்த ஷெரீஃபோட கண்ணை எடுத்து அவளை தாறுமாறாக சுட்டு தள்ளுவான். பதிலுக்கு அவள் சுட்டதில் இவனோட வயிற்றுலையுமே குண்டடி போட்டுருவான். அவளோட சோடி மொத்தமாக முடிஞ்சு போன மாதிரி தாங்க தெரியுது. அப்போ தாடி தூரத்தில் இருந்து இன்னொரு புல்லட்டை இவன் ஷோல்டர்லேயே இருக்க லீடர் பெருசு அந்த லவ்வர் பொண்ணு சொத்து போனதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. நேராக இவன்கிட்ட வந்து அந்த பிளேன் எங்கே இருக்குன்ற மாதிரி விசாரிக்கும் போது இவன் முடியாதுங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோயினை போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அதுவும் நம்ம நல்லவங்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்ல அவன் தான் ஆன்மீகவாதியாக மாறிட்டானே, இந்த அசிங்கத்தை நீங்களே செஞ்சு முடியலாங்கிற மாதிரி கண்ணை திருப்பி கொடுத்துட்றான். இதில் பெருசுக்கு செம காண்டு. அவன் பாட்டுக்கு மதிக்காமல் துப்பாக்கியை கொடுத்துட்டு போகிறத பார்த்துட்டு அவன் முதுகுலேயே சுட்டு படுக்க போடுறாரு. அதில் அந்த நல்லவன் சாகறதுக்கு முன்னாடியாவது நல்லது பண்ணுவோன்னு நினச்சானா என்னன்னு தெரியல, கையில் ஒரு லைட்டரை எடுத்து அப்படியே அங்கேருந்து ஐஸ் மேலே போட்டுறான். ஆக்சுவலாக ஐஸுக்கு அடியில் ஏகப்பட்ட மீத்தேன் இருக்குன்ற விஷயத்தை இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஸோ இவன் சொன்ன மாதிரியே ஐஸுக்கு அடியில் இருந்த மீத்தேன் குபீர்னு தீ பிடிச்சி அங்கங்கே படுபயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தாடின்னு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்க அந்த இடத்துல நம்ம லீடர் பெருசு மட்டும் நெருப்புல சிக்கி மொத்தமாக கருகி போகிறான். இப்போ ஹீரோ கரையில் இருக்கிற அந்த பார்க் பக்கம் வந்து ஆனின்னு நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருந்த ஒரு ஷெல்டருக்குள்ளே இருந்து இங்கே வாடாங்கிற மாதிரி தாடியோட குரல் கேட்குது. இவனும் மெதுவாக அந்த இடத்துக்குள்ளே போகிறப்ப இது வர நீ பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்றேன், அந்த பிளேனில் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுன்னு ஹீரோயினை கன் பாயிண்டில் நிப்பாட்டி வச்சிருக்கான். கூட வந்த மொத்த பேரும் செத்ததுக்கு அப்புறம் கூட இவனுக்கும் அந்த பெருசு மாதிரியே பணம் தான் முக்கியம்னு படுது. இந்த இடத்துல ஹீரோ அந்த பிளேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த செகண்டே இவங்களை கொண்டுருவான்ல, அதனால் முடியாதுங்கிற மாதிரி சொன்னதும் வழக்கமாக இவன் யார்கிட்டையாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா காதில் சுட்டு தானே விசாரிப்பான். ஸோ அதே ஸ்டைலில் நம்ம ஹீரோயினை சுட பார்க்குறப்ப அவள் டக்குன்னு அப்படியே சொல்லண்டு அவனை டைவர்ட் பண்ணதும் ஹீரோ வேகமாக சண்டைக்கு போவான். ஆனால் அடி என்னமோ இவனுக்கு தாங்க விழுகுது. ஏற்கனவே நம்மளுக்கு குண்டடி பட்டிருக்கிறதுனால சரியாக சண்டை போட முடியல. தாடி இப்போ செம கடுப்போட கண்ணை காட்டி ஒழுங்கா அந்த பிளேன் எங்கே இருக்குது சொல்லி தொலையாண்டாங்கிற மாதிரி காண்டாகும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அங்கே தொங்கிக்கிட்டு இருந்த படகுகளை அவன் மேலே தள்ளி விட்டு டைவர்ட் பண்ணதும் நம்மால் குடுகுடுன்னு வெளியே வந்து அங்கே இருந்த படகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவான். அப்போ ஹீரோயினும் ஒரு படகு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு கல்லை தூக்கி போட்டு திரும்ப அவனை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த கேப்பில் நம்ம ஹீரோ ஒரு துடுப்பை எடுத்துகிட்டு வந்து படார்னு அவன் முதுகில் அடிப்பான் பாருங்க. அது ஒரு இத்து போன துடுப்பாட்டு இருக்குது, ஒரே அடியில் உடஞ்சி போகுது. இதால் ஹீரோக்கு மறுபடியும் தர்மடி விழுகுது. குண்டடிப்பட்ட இடத்துலயே ஒரு குச்சியை விட்டு நோண்டி பிளேன் எங்கடா இருக்குன்ற மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவன் மேலே பாஞ்சு பயங்கரமாக மல்லுக்கட்ட பாப்பா. அவளை பிடிச்சி கீழே தள்ளிட்டு சுட பார்க்குறப்ப ஹீரோ போய் அவன் மேலே தாவுனதும் மூஞ்சிலே உதச்சி படுக்க போட்டுருவான். இந்த இடத்துல தாடி டயர்டில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும்போது நம்மளால் அந்த உடஞ்ச கம்பை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் தொண்டையில் ஒரு சொருகுவான் பாருங்க. அவ்வளோதாங்க, அந்த இடத்துல தாடியோட சோழியும் மொத்தமாக முடிஞ்சு போகுது. ஸோ வந்த 5 பேரோட சேர்த்து லீடர் பெருசையும் போட்டு தள்ளி மொத்த பேரையும் காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனே நம்ம ஹீரோ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த நதிக்குள்ளே இறங்கி உட்காந்துருக்கான். இது வந்து பழங்குடியின மக்களோட முறைப்படி நடக்கிற ஒரு வித்தியாசமான விரதம். இது போக இன்னும் கடுமையான பல சோதனைகள்லாம் இவனுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சடங்கை பண்ணி இவனையும் அவங்க இனத்தில் ஒருத்தராக அந்த பழங்குடி மக்கள் அரவணைக்கிறாங்க. இந்த சடங்கு நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவன் ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி சில ஹாலுசினேஷன்ஸ்லாம் வரும். பொண்டாட்டி பிள்ளை செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் இதுக்கப்புறம் இந்த பழங்குடி மக்களுக்காக வாழ போகிற மாதிரி தெரியுது. தென் எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பழங்குடியின தலைவங்கிட்ட வந்து ஒரு முக்கியமான மேட்டரை சொல்கிறா. என்னன்னா அரசாங்கம் நதிக்கடியில் இருந்த அந்த பிளேனை கண்டுபிடிச்சிருந்திருக்கு. 20 மில்லியனுக்கு மேலே பணம் இருக்கும்னு எதிர்பார்த்த இடத்துல வெறும் 4 மில்லியன் மட்டும்தாங்க கிடைச்சிருந்திருக்கு. மீதி பணம் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா அதை நம்ம ஹீரோ எடுத்து இந்த தலைவங்கிட்ட தாங்க கொடுத்துருக்கா. அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இவங்களே செஞ்சுக்க முடியும். இப்போ ஹீரோயின் அந்த பக்கம் நம்ம ஹார்லனை பார்க்கறதுக்காக போகிறப்ப அந்த இடத்துல இவ பையன் கூட நம்மால் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த பையனும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நெருக்கமான மாதிரி தெரியுது. இதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஃபார்ம் ஆயிருக்கும்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அழகான நட்பு எப்பவும் இருக்க போகிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.
பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.